வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில தேதி 29/6/2024 அன்று சனிக்கிழமை, கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கரச்சனியாக பயிற்சியாக போகிறார். இந்த வக்கரச்சனி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரச்சனி மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க. கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். 140 நாட்களுக்கு சனி வக்ரமாக இருப்பார். அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார். அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கரச்சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி 12 ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கரச்சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணனை பார்க்குறோம். அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர, உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூச்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. பயப்பட தேவையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுச்சம், சனி பிராணம் நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கரச்சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வக்கரச்சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க. உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன், புதனுக்கு அருகாமையில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அருகாமையில் பூமி, பூமிக்கு அருகாமையில் செவ்வாய், செவ்வாய்க்கு அருகாமையில் குரு, குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும். ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது. சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு 1 வருடம் மட்டுமே எடுத்துக்கும். பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனோட நீள்வட்ட பாதையை கடந்து போயிட்டுருக்கும் பொழுது முன்னோக்கி நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி, குரு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தை தான் வக்கர காலம்னு சொல்கிறோம். அந்த வக்கர காலம் பார்த்துட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த 140 நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும். அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்ரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது. உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு, 2 அடி ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கீங்கன்னா அது சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும். ஆனால் அந்த மரத்திலிருந்து ஒரு 100 அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான் நகர்ந்துருக்கும். அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய 1 வருடத்துக்குள்ளே ஒரு 12 டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும். 360 டிகிரியை பூமி சுற்றி வரக்கூடிய அந்த 1 வருடத்துக்குள்ளே 12 டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டி இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும் பொழுது இந்த எருமை மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட எதிர்த்தாப்புல இருக்க ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வக்கரச்சனிங்கிற காலம் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதகங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம். இது சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனும் பூமியை மாற்றி போட்டுவிட்டோம். அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையாலுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம். ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல. இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஆனால் சூரிய மைய கோட்பாட்டுக்கும் பூமி மைய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான். நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க, சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதம்ங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும். அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரியும் நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம். அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். இந்த 140 நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி இந்த 140 நாட்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க. உங்கள் ராசியோட அதிபதி சூரியன். சூரியன் தன்னம்பிக்கை நாயகன், ஜோதிடத்தோட நாயகன். இந்த சூரியனுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதன்மையான கிரகம் சனி, அப்புறம் ராகு கேது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்தா உங்கள் தன்னம்பிக்கை குலைஞ்சு போய் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா காரியத்தையும் தப்பாக செய்ய வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். சனியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சர்வநாசத்தை ஏற்படுத்துவார். எந்த இடத்த பார்த்தாலும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சர்வநாசத்தை கொடுத்தே தருவார். அப்போ சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமசப்தமாக பார்வையினால் உங்கள் ராசியை பார்க்குற ஒரே காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அந்த காரியம் தாமதமாகும். பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஏதோ ரூபத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டு அந்த காரியத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்களே தவிர டக்குன்னு முடிச்சிட முடியாது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கெடுபலன் கொடுத்தே தருவார். அப்போ கடந்த ஒரு வருடமாக சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அந்நிய மனிதர்களால் ஏற்படுறது, ஒரு 2 மாதம் 3 மாதம் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறது, ஈகோ பிரச்சனையினால் பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைகளோட கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சிருக்கிறது, இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் சனி கொடுத்துருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்குமே ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட இயல்புத்தன்மையில் இருக்கும்போது கெடுபலனை ஜாஸ்தி செய்வார். ஆனால் சனி வக்கரம் அடையும் பொழுது இந்த 140 நாட்களுக்கும் எதிர்த்தன்மையில் சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி செல்கிற ஒரே காரணத்தினால சூரியனோட கதிர்வீச்சை வாங்கி பூமிக்கு கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர போகிறீங்க. கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது. நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால இந்த 140 நாட்களுக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ரம் அடையக்கூடிய காலத்தை பார்த்துட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் 140 நாட்களுக்கு சனி வக்கர கதியில் தான் இருப்பார்.
அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருக்கும் பொழுது இயல்பு தன்மைக்கு மாறாக நல்ல பலனே கொடுக்குங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சனி தன்னுடைய 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை பார்க்குறார். சனி சமசப்தம பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார். சனி தன்னோட 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் தான் குழந்தைகளுடைய கல்வி, ஒழுக்கம், வீடு, மனை, தாய் ஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது வீடு கட்டுறதால தாமதம், வாகனத்துக்கு வீண் விரை செலவு, தாயாருக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்பட்டு கடந்த ஒரு வருடமாக தேவையில்லா சங்கடத்தை மட்டுமே சிம்ம ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக 4ஆம் இடம் குழந்தைகளுடைய கல்வி ஒழுக்க ஸ்தானமாக இருக்கிறனால படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நிறையா பேரை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஆனால் சனி வக்கரகதியாக இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக செயல்படுங்கிற அமைப்பு இருக்கிறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கெட்ட நட்பிலிருந்து விலகி நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறாங்க. குழந்தைகளை பொறுத்தவரை சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால விளையாட்டுத்துறையில் சாதிக்க போகிறாங்க. குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. 4ஆம் இடம் வீடு மனை ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்க்கறனால வீடு கட்ட முடியாமல் தழுங்கி நின்றுட்டே இருந்தால் இந்த காலகட்டத்தில் மீண்டும் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல முறையில் வீடை கட்டிடுவீங்க. வாகனத்துக்காக வீண் வரை செலவு நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாகனம் தாராளமாக 140 நாட்களுக்கு எடுக்கலாம். அப்போ சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ள நிம்மதி ஏற்பட்டு சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயம் மட்டும் இந்த 140 நாட்களுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறனால என்னதான் கெடுபடனை குறைச்சி கொடுத்தாலும் கூட சிம்மராசி என்பவர்களுக்கு பூரணத்துவமாக சனி நல்லது செய்வார்னு சொல்ல முடியாது. அதனால் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தவிர்த்து நல்ல காரியங்கள் செய்யலாம். நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம், கூட்டு தொழில் செய்யலாம். தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை சனி பார்க்கறனால தொழிலினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம். அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் கெடுத்து நண்பர் மூலிமா சங்கடம், உறவினர் மூலிமா சங்கடம், இது மாதிரி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த 140 நாட்களுக்கு நண்பர்கள் மூலிமா ஆதாயம், உறவினர் மூலிமா உதவி, உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது. அப்போ சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது நன்மை மட்டுமே செய்யும். ஏன்னா சனி இயல்பாக இருக்கிறார், அதனால் கெடுதல் செஞ்சார். சனி வக்ரமாகும்போது இயல்புக்கு மாற நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார். வக்கரச்சனி நடக்கும் பொழுது யாருக்கு ரொம்ப கடினத்துவமான காலமாக இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது அரசு சார்ந்த துறையை குறிக்கூடிய கிரகமாக இருந்து ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சியாக இருந்து உங்கள் ராசியிலே இருக்கிற காரணத்தினால சனி வக்ரமாக இருக்கும்பொழுது 7ஆம் இடம் சமசப்தமாக பார்வையை சூரியனை பார்க்கறதுனால அரசு சார்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்யாத குற்றத்துக்கு கூட கெட்ட பேர் வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு மாதம் முழுவதும் கவனமாக இருக்கணும். அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலமாக இருக்க போகுது. லஞ்சம், லாவணியம் இது மாதிரி விஷயத்துக்கு துணை போனீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும், பதவி பறி போகும். அரசு வேலைக்காக பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காலமாகவும் அந்த ஆவணி மாதம் இருக்கிறனால இந்த ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக இருங்க. பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயத்தையும் ஆவணி மாதம் முழுவதுமே செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதம் அதாவது 140 நாட்களுக்குமே சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும், கவனமாக இருங்க. குறிப்பாக ஆவணி மாதத்தில் கால்நடைகள் நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறனால இந்த 30 நாட்களுக்கு எந்த பயிரை விவசாயம் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் அதிகம் பிரயாணம் செய்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக பிரயாணம் பண்ணுங்கள். மெதுவாக பயணிச்சிங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா வீண் விரை செலவு கண்டிப்பாக வாகனத்துக்கு ஏற்படும். அப்போ சிம்ம ராசிக்கு உங்கள் ராசி சனி பார்த்தாலும் கூட வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால இந்த 140 நாட்களுக்கு சிம்ம ராசி என்பவர்கள் மிக மென்மையான சிறப்பாக நல்ல பலன் அனுபவிச்சு தொழில் மூலிமா ஆதாயத்தை தேடி நண்பர்கள் மூலிமா உதவி கிடச்சி குழந்தைகள் மூலிமா நற்பெயர் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே இந்த வக்கரச்சனி சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கம். நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 20,000 கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது.
அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 200 300 கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேத்துக்கு பதில் கொடுக்க முடியல. லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம். லைவ் போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனையில் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், வாரத்துக்கு 1 நாள் பண்ணலாமா, 2 நாள் பண்ணலாமா, இல்லை 3 நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் ஆயிடுது. இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம். நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. உங்களோட அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோதிட தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.